இன்ஃப்ளூயன்சர்ஸ் காட்டில் மழை பெய்யும் காலம் இது. இந்தியா முழுவதும் யூடியூப் பார்வையாளர்கள் மட்டுமே 476 மில்லியன் மக்கள் உள்ளனர். இது தவிர எக்ஸ் தளத்தில் கருத்து போரில் பங்கேற்று, இன்ஸ்டாகிராமில் லைக்குகளை தெரிக்கவிட்டு, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜ்களை அள்ளி வீசும் காலகட்டத்தில் தேர்தல் முடிவுகளில் இந்த டிஜிட்டல் பயன்பாட்டின் தாக்கம் எவ்வாறு எதிரொலித்தது? அரசியல் கண்டென்ட்களில் மில்லியன்களை குவித்த துருவ் ரத்தி யார் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஹரியானாவை பூர்வீகமாக கொண்ட துருவ் ரத்தி தற்போது ஜெர்மனியில் வசித்து வருகிறார். 29 வயதாகும் இவர் எதிர்க்கட்சிகளுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் மோடி தலைமையிலான பாஜக அரசின் நடவடிக்கைகளை கடந்த சில வீடியோக்களில் கடுமையாக விமர்சித்து வந்தார். பொறியாளரான துருவ் ரத்திக்கு அண்ணா ஹசாரேவை பார்த்துதான் முதலில் அரசியல் ஈர்ப்பு வந்ததாம். யூடியூப் சேனலாக இருந்தாலும் தகவல் சேகரிக்கும் குழு, உண்மை கண்டறியும் குழு, சட்ட ஆலோசனை என வேற லெவலில் கட்டமைப்பை உருவாக்கி வைத்துள்ள துருவ் ரத்தியின் சேனலை 22 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் பின்தொடர்கின்றனர். தொடக்கம் முதலே தனது யூடியூப் சேனலில் டிராவல் வீடியோக்கள் மற்றும் வித்தியாசமான கண்டென்ட்களை கொடுத்து வந்த துருவ் அரசியல் வீடியோக்களிலும் அதிரி புதிரி ஹிட் அடைந்துள்ளார். அதிலும் மோடி தி ரியல் ஸ்டோரி, என்கேம் ஆஃப் ஏ டிக்டேட்டர், தேர்தல் பத்திரங்களை மையமாக வைத்து பேசப்பட்ட இந்தியாஸ் பிகஸ்ட் ஸ்கேம் போன்ற வீடியோக்கள் பல லட்சம் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டுள்ளது. ட்ரெண்டிங் ஆகும் அரசியல் டாபிக்கில் முக்கியமான கேள்விகளை முன்வைப்பதோடு எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் கருத்துக்களை பதிவு செய்வது துருவிற்கு ஃபாலோவர்ஸ் குவிய முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. வட இந்தியாவில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஆளும் கட்சி சார்பாக செயல்பட்டதற்கு தேர்தல் முடிவுகளுக்கு முன் வெளியான எக்ஸிட் போல்களை சான்று. இப்படி பிரதான ஊடகங்கள் ஜனநாயக ரீதியான விவாதங்களுக்கான சூழலை ஒழித்து காட்டியதே துருவ் ரத்தி போன்றோரின் விமர்சனங்களுக்கு கூடுதல் வலு சேர்த்தது. ஆட்சி மாறவில்லை என்றாலும் தனி பெரும்பான்மை காட்சி மாறியதில் துருவ் ரத்தி போன்ற அரசியல் விமர்சகர்களின் கணிசமான பங்களிப்பும் ஒரு காரணம் என்பதே வலைதளவாசிகளின் கருத்தாக உள்ளது.